மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் கே பழனி. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்து கேரள செண்டை மேளம் பேண்ட் வாத்தியம் முழங்க கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை முதலில் மாங்காடு பகுதியில் இருந்து தொடங்கினார். மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை, அம்பேத்கர் மற்றும் பெரியார், அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாங்காடு நகர அதிமுக செயலாளர் பிரேம்சேகர், குன்றத்தூர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் பரத்ராஜ், பாஜக மாநில பிரச்சார பிரிவு ஊடக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சண்முகராஜா, காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மாங்காடு மண்டல பாஜக தலைவர் தணிகாச்சலம், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பட்டு பாண்டியன், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் உட்பட அதிமுக, பாஜக, அமமுக, புரட்சி பாரதம், ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட, தொகுதி, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் கே பழனி அவர்களுக்கு வாக்கு சேகரித்தனர். அம்மா அவர் வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர், மக்கள் தலைவர், விவசாய ஏந்தல் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க அவர் ஆசி பெற்ற வேட்பாளரும் இன்றைக்கு முதலில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 90 பஞ்சாயத்துகள், 3 நகராட்சிகள் இருக்கின்றன. அந்த 3 நகராட்சியில் இன்றைக்கு மாங்காடு நகராட்சியில் இன்றைக்கு நகர செயலாளர் பிரேம்சேகர் தலைமையில் இன்றைக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தேர்தல் துவங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற 234 தொகுதியிலும் எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் 10 கோடி மக்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்துகின்ற ஒரு மாபெரும் தலைவர்கள் நிலை கொண்டுள்ளார்கள். நேற்று 2 நாளாக நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தை நேற்று மக்களை சந்தித்து, தொண்டர்களை சந்தித்து, கூட்டணி கட்சி சந்தித்து நாங்கள் வாக்கு செய்கின்ற போது மிக பிரமாண்டமாக வரவேற்பு அளித்தார்கள். வெற்றி வாகை சூடுகின்ற வகையில் மக்கள் தயாராக காத்துக் கொள்கிறார்கள். கடந்த முறை காங்கிரஸ் கட்சி செல்வப்படுறதுக்கிட்ட வெற்றி வாய்ப்பு பறி கொடுத்தீங்க. இந்த வாட்டி அதுக்கான என்ன வெற்றியை மீட்டெடுக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகளை வச்சிருக்கீங்க? சிறுபான்மையின மக்களை கவர்றதுக்கு என்ன மாதிரி திட்டங்களை வச்சிருக்கீங்க? சிறுபான்மை மக்களை கவர்வதாக எங்க அண்ணன் முதலமைச்சர் வந்த உடனே அவருக்கு எத்தனை திட்டம் கொடுக்கறதுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பது தயாராக இருக்காங்க. சொன்னா திராவிட முன்னேற்ற ஆட்சி 5 வருஷம் இருந்தது. இந்த 5 வருஷம் சிறுபான்மை மக்கள் எந்த திட்டமும் செய்யவில்லை. எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு திட்டம் செய்யாமல் 5 வருஷமாக மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து விட்டார்கள். சிறுபான்மை மக்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள். ஆனா அவர்கள் எந்த ஒரு திட்டம் செய்யவில்லை. வெற்றி விட்டால் போதும். அதாவது வாக்கு வித்தியாசம் என்ன பிறகுதான் தெரியும். ஆனா மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதிமுக ஓட்டு போடுவது, ரெட்டையில் ஓட்டு போடுவது, பழனிக்கு வெற்றி பெறுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அந்த இடப்பெறுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதனால யாரும் தடுக்க முடியாது. நமது சின்னம்